தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய 13ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை புனித ஹென்றி என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 10ஆம் நூற்றாண்டிலே இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் கடவுளை அன்பு செய்யக்கூடியவராக திரு வயதிலிருந்தே தன் வாழ்நாளிலே இந்த ஒரு அரச பொறுப்பை ஏற்று மிகுந்த ஒரு பணி உள்ளவராக, தாழ்ச்சி உள்ளவராக தன் வாழ்நாளிலே இவர் வாழ்ந்திருக்கிறார். ஜெர்மானிய நாட்டைச் சேர்ந்தவர் புனித ஹென்றி. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே எதிரிகளை அன்பு செய்திருக்கின்றார். இவர் தன் வாழ்நாள் முழுமையாய் இறை பற்றோடு வாழ்ந்திருக்கின்றார், தாழ்ச்சியோடு இருந்திருக்கின்றார். தன் வாழ்நாளிலே கடவுளுடைய மகிமைக்காக உழைத்திருக்கின்றார். ஏறக்குறைய 10-11 நூற்றாண்டிலே சிலுவை போர் என்ற காலங்களிலே இவருடைய ஜெப வாழ்வு, அருள் வாழ்வு அனைத்து மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா புத்தகத்திலிருந்து ஆண்டவர் எண்ணற்ற பலிகள் எனக்கு எதற்கு என்று கேட்கின்றார். உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமணிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒழுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றவருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்று ஒரு சமூக ஒரு விடுதலையை நோக்கி எசாயா இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது இயேசு கூறக்கூடிய வார்த்தைகள், நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம், அமைதி அல்ல வாளையே கொணர வந்தேன் என்று ஒரு திகிலூட்டும் வகையிலே இயேசுடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உள்ளத்தை ஆட்கொள்ளுகின்றது. இந்த உலகத்திற்காக இயேசு அன்பை கொண்டு வந்தார். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்னவர் இங்கு இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனைகளோடு இன்றைக்கு பல்வேறு விதமான தந்தை மகனுக்கு எதிராக, மகன் தந்தைக்கு எதிராக, குடும்பத்திலே மாமியார் மருமகளுக்கு எதிராக இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலிலே இயேசு வாளையே கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது பிரச்சனையை நான் பிளவுபடுத்தவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். காரணம், உண்மைக்காக சாட்சி பகருங்கள், நீதிக்கு குரல் கொடுங்கள், இரக்கத்தோடு இருங்கள், தாழ்ச்சியோடு இருங்கள் என்று ஆண்டவருடைய நாளிலே நமக்கு சொல்லுகின்றார். என்னை பின்பற்றுகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். இன்றைக்கு நல்லவனாக வாழ்வது என்பது மிகவும் கடினமானது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு சிலுவை, உன் வாழ்க்கையிலே சிலுவை உண்டு, உன் வாழ்க்கையில துன்பம் உண்டு. இந்த துன்பத்தை நீ ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இன்றைய நற்செய்தியிலே சீடர்களை ஆண்டவர் பலப்படுத்துகின்றார், சீடர்களுக்கு உறுதியளிக்கின்றார். இயேசு தாம் 12 சீடருக்கு அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவிடமிட்டு அகன்றார் என்பதை பார்க்கிறோம். அப்போ சீடர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் அமைதியை கொண்டு வரேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு உலகத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது, இன்றைக்கு துன்பங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. இதை எப்படி நீ எதிர்கொள்ளப் போகின்றாய்? உன் வாழ்விலே நீதியை தேடு, அன்பை தேடு, நல்லதை செய், தீயதை விட்டொழித்து விட்டு பரிசுத்த ஒரு வாழ்வு வாழ என்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஒவ்வொரு அன்போடு அழைக்கின்றார். இதைத்தான் நம்முடைய இந்த புனித ஹென்றி தன் வாழ்நாள் முழுமையாய் நல்லதே செய்தார். பெருமை கொள்ளவில்லை. வெற்றி கண்ட பிறகு கூட, போரிலே வெற்றி கண்ட பிறகு கூட ஜெர்மானிய தேசத்திலே அவர் பெருமை கொள்ளவில்லை, பெருமை பாராட்டவில்லை. மாறாக தன்னையே தாழ்த்தி பணிவோடு கீழ்ப்படுதலோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடந்தார், நல்லதை செய்தார். இன்றைக்கு நாம் சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த பொதுக்கால இந்த 15ஆம் வாரம் இந்த திங்கட்கிழமையிலே ஒன்று கூடி வந்த எங்கள் உள்ளங்களிலே இதோ நல்லதை நீ நாடு, கெட்டதை விட்டொழி என்ற அருமையான ஒரு செய்தியை, தீச்செயலை விட்டு விடுங்கள் என்ற உங்களுடைய அருமையான இந்த செய்தியை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் தீய எண்ணத்தோடு வாழ்ந்தாலும் உங்களுடைய பரிசுத்த வாழ்வு வாழ எங்களை நீ பண்படுத்துவீராக, எங்களுடைய உள்ளங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக. நீரே எங்கள் ஆயனாக, ஒளியாக, நீரே எங்கள் இரட்சகராக, நீரே எங்கள் மேட்பராக. இது அந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த வாரத்திலே நம்முடைய இறையாசிர் வேண்டும். அது குறிப்பாக இந்த நாளிலே ரோசா மிஸ்டிகாவுடைய ஆசிர் வேண்டும் என்று ஜெபிக்கிற அநேக உள்ளங்களிலே நம்முடைய இறை வல்லமையை பொழிவீராக, இறை ஆற்றலை பொழிவீராக. நம்முடைய மகத்துவம் எல்லா நாளும் எல்லா மக்களும் நிறைவாக பெற்று இறை நம்பிக்கையோடு அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் உயரவும், இன்றைக்கு தொழில் சிறக்கவும். இன்றைக்கு அநேக குடும்பத்திலே இன்றைக்கு தீய பழக்க வழக்கத்திலிருந்தும் தீய சிந்தனையிலிருந்தும் விடுவித்து அனைவருமே நல்ல சமூகத்தை படைத்திட தேவையான ஆற்றலும் இறையாட்சியை நோக்கி பயணிக்க
உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதங்களை பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.